ஆர்கே நகர் சட்டமன்ற இடைத்தேர்தல் நடத்துவதற்காக தேர்தல் ஆணையம் ஏப்ரல் 12ஆம் தேதி தேர்தல் தேதியை அறிவித்திருக்கிறது. இத்தேர்தலை அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் உரிய முறையிலே சந்திக்கும். அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய பொதுச் செயலாளராகவோ மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சருமாக இருந்து திகழ்ந்த மக்கள் சக்தி படைத்த மகத்தான ஆளுமை பண்பை படைத்திருக்கிற புரட்சித் தலைவி அம்மா அவர்களுடைய மறைவை ஒட்டி ஏற்பட்டிருக்கிற காலியான இடமாக இருக்கக்கூடிய ஆர்கே நகர் சட்டமன்ற தேர்தல் களத்தில் தற்போது இடைத்தேர்தல் தேதி அறிவித்திருக்கிறார்கள். அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் ஆர்கே நகர் சட்டமன்ற தொகுதி தேர்தலில் போட்டியிடுவதற்குரிய களப்பணியை கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் அவருடைய ஆலோசனையை பெற்று உரிய முறையிலே அதற்குரிய பணிகளை நாங்கள் மேற்கொள்வோம். அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் ஆர்கே நகர் தொகுதியில் மகத்தான வெற்றி பெறும் என்பதை இந்த நேரத்திலே நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். எத்தகைய எதிர்ப்பு சக்திகள் வந்தாலும் புரட்சித் தலைவி அம்மாவுடைய புகழுக்கும் புரட்சித் தலைவி அம்மாவுடைய பெருமைக்கும் புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் விட்டு சென்றிருக்கிற லட்சியத்தையும் கனவையும் வென்றெடுக்கக்கூடிய கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் என்ற முறையிலே சின்னம்மா அவர்களுடைய தலைமையை ஏற்று கழகத்தினுடைய பல்வேறுபட்ட தலைமை கழகத்தினுடைய நிர்வாகிகள், அமைச்சர், பிரதானிகள் அத்தனை பேரும் ஆலோசனையை பெற்று கழகத்தினுடைய தேர்தல் பணிகளை நாங்கள் மேற்கொள்வோம். அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் இடைத்தேர்தல் களத்தில் ஆர்கே நகர் தொகுதியில் மகத்தான வெற்றி பெறும். எங்களை எதிர்த்து போட்டியிடுபவர்கள் அத்தனை பேரையும் டெபாசிட் இழக்க செய்கிற அளவிற்கு நாங்கள் களம் காண்போம் என்பதை இந்த நேரத்தில் உறுதிபட தெரிவித்துக் கொள்கிறேன். இது குறித்து கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் ஆட்சி மன்ற குழு கலந்து ஆலோசித்து உரிய முறையில் வெளியிடப்படும் என்பதையும் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன்.